மகளிர் உரிமை தொகை பெறும் தாய்மார்கள் 1000 ரூபாய்க்கு ஏமாந்து விட்டதாக கூறும் எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து ஏமாந்து போய்விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற அரசு விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகை பெறும் தாய்மார்களை 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாந்து விட்டதாக தெரிவிப்பதை சுட்டிக்காட்டி, மக்கள் ஏமாறவில்லை, பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததன் மூலமாக இபிஎஸ் தான் ஏமாந்து போயுள்ளார் என்றார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற மகத்தானதொரு திட்டத்தை சிதம்பரத்தில் தாம் தொடங்கி வைத்திருப்பதாகவும் அதனை கண்டு பொறுக்க முடியாமல் அந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி குறை கூறுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ரெய்டிலிருந்து தப்பிக்க டெல்லிக்கு சென்று அமித்ஷாவின் வீட்டு கதவை தட்டி அதிமுக தொண்டர்களை அடகு வைத்ததாக கூறினார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே கட்சியுடன் கூட்டணி சேர்ந்திருப்பதாக குறை கூறினார். 2019ஆம் ஆண்டிலிருந்து 10 தோல்வி பழனிசாமி அடுத்த ஆண்டு தேர்தலிலும் தோல்வி அடைவார் என்றார். கோடிக்கணக்கான தொண்டர்களே, உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை ரெய்டிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெட்கமில்லாம கேட்கறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரெய்டிலிருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமானம் வச்சிட்டீங்க.